பிரதர் நாங்கள் வந்து ஒரு 90 நாள் குட்டி வாங்கிட்டு வருவோம் பிரதர். அதாவது ஒரு 20 கிலோ 25 கிலோவில் வாங்கிட்டு வந்து ஒரு 6 மாதம் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் விற்கிறது பிரதர். ஓகே, 90 நாளில் வாங்கிட்டு வரீங்க, 6 மாதம் வளர்க்குறீங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து என்னென்ன மாதிரியான பராமரிப்புலாம் இந்த பன்றிகளுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும்? பராமரிப்புனா பிரதர் 2 நேரம் வந்து ஃபார்மை க்ளீனாக வச்சுருக்கணும். 2 நேரம் பண்ணிகளை நீட்டாக சுத்தமாக குளிப்பாட்டிட்டு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணி சீக்கிரமாக நம்ம விற்கலாம். ஓகே, இந்த வெள்ளை பண்ணியில் என்ன ரகங்க நீங்கள் வளர்க்குறது? பிரதர் நாங்கள் வளர்க்குறது எல்லாமே 3-வே கிராஸ் தான் பிரதர் வளர்த்துட்டு இருக்கோம். அதாவது டியூராக்கு, லேண்ட் ரைஸு, யாக்ஷர் 3-வே கிராஸு. நம்மளுக்கு ஃபேட்னிக்குன்றாலே 3-வே கிராஸ் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம விற்கின்ற போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ 6 மாதம் வளர்க்குறீங்கன்றப்போ ஆவரேஜாக வந்து ஒவ்வொரு பன்றியும் வந்து எத்தனை கிலோ வெயிட் வரும்? ஆவரேஜ் 100 கிலோ வரும் பிரதர். மேக்ஸிமம் ஒரு பன்னி வந்து 100 கிலோ வரதுக்கு 10 to 11 மாதம் ஆகும். நம்ம ஒரு 3 மாதத்தில் எடுத்துகிட்டு வரோம், ஒரு 7 மாதம் சாப்பாடு போடுறோம், 10 மாதத்தில் ஆவரேஜ் 100 கிலோ வந்துடும் பிரதர். பிரதர் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபேட்னிங்காக, அதாவது இறைச்சிக்காக வந்து வெண்பன்றி வளர்க்குறீங்க. இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த மெத்தடில் வளர்க்கலாம்? ஃபேட்னிங் வளர்க்குறது நல்ல மெத்தடா, ப்ரீடிங் வளர்க்குறது வந்து கரெக்டான மெத்தடா? இல்லை பிரதர், ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்டிங் பண்ணணுங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபேட்னிங் குட்டி வாங்கி அதுலேருந்து செலக்ட் பண்ணி ப்ரீடிங்கும் பண்ணலாம். சரி, இப்போ என்னென்னா நம்ம பண்ணியை செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம ப்ரீடிங்க்கு குறைஞ்சபட்சம் பண்ணி நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். மார் வந்து ஒரு சைடுக்கு 6 மார்க்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி அங்கே எடுக்க ப்ரீடிங் ஃபேட்னிங்க்குன்னு எடுக்கிற குட்டியில் அவங்க ப்ரீடிங்க்கு தனியாக ஒதுக்கி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் பிரதர். புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எந்த மெத்தடை ஃபஸ்ட்டு பண்ணலாங்க? ஃபேட்னிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை ப்ரீடிங்? இல்லை பிரதர், புதுசாக பண்ணுற போது அவங்களுக்கு அனுபவமே இருக்காது. எடுத்தோடனே அவங்க ப்ரீடிங் போகிறது தப்பு. அது ப்ரீடிங் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பன்றியை வந்து வெளியாள்கிட்ட நம்ம எவ்வளோ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம வளர்த்தாதான் அதற்கான இது கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேட்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் பிரதர் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபேட்னிங்க்கு வந்து என்னென்ன பார்க்கணுங்க? பன்றி வாங்கும்போது அதுக்கு ஏதாவது பார்க்குற விஷயம் இருக்கா? ஃபேட்னிங்கை பொறுத்த வரைக்கும் பிரதர், பண்ணி வந்து நல்ல எந்த ஒரு டிசீஸ் இல்லாமல் இருக்கா, நார்மலாக இருக்கா, இது எந்த ஒரு டிசீஸ் இல்லாமல் இருந்தாலே போதும். ஃபேட்னிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும் பிரதர். ஓகே, புதுசாக வாங்குறவங்க வந்து என்ன சைஸில் என்ன மாத வெயிட்டில் வந்து வாங்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும்? அவங்க வந்து பிரதர் ஒரு 90 நாள் குட்டி வாங்கினா கரெக்டாக இருக்கும் பிரதர். சரிங்க, ஃபேட்னிங்கும் சரி ப்ரீடிங்கும் சரி. நம்ம எடுத்தோடனே ப்ரீடிங் பண்ணி வேணும்னா காஸ்ட்டு கொஞ்சம் கூட போகும். அதனால நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது 90 நாள் குட்டியை வாங்கி வளர்த்து அதில் நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஃபேட்னிங் எடுக்கிறது தான் பிரதர் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு. ஓகே, இந்த 90 நாள் குட்டி வந்து என்ன வெயிட் இருக்குங்க? 90 நாள் குட்டி குறைஞ்சபட்சம் 13 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும் இருக்கும் பிரதர். சரிங்க, இப்போ வந்து கிலோ வந்து 120 ரூபா போதுன்னு சொன்னீங்களே, அந்த குட்டியில் வந்து என்ன ரேட்டுங்க? இப்போ அது குட்டியை பொறுத்த வரைக்கும் பிரதர் ஃபார்மில் வந்து வெயிட் போட்டு தர மாட்டாங்க. சரி, ஆவரேஜ் அந்த ஒரு குட்டிக்கு உண்டான காஸ்ட்டு, ஒரு குட்டிக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 4000 ரூபாலேருந்து 4500 வரைக்கும் போகுது பிரதர்.